அந்த முக்கிலேருந்து அழைச்சிட்டு வர போகிறாங்க. தள்ளிப்பானு ஆ 8 மணிக்கெலாம் ஆட்களும் வரைக்கும்
தமிழர் திருநாள் விழா எழுச்சியோடு ராதாபுரம் பெருந்தலைவர் காமராஜர் பேருந்து நிலையத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. மாண்புமிகு சட்டப்பேரவை தலைவர் அண்ணாச்சி அப்பா அவர்கள் இந்த விழாவை அவருடைய வழிகாட்டுதலோடு 15 ஆண்டுகளாக தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இந்த ஆண்டு கிராமிய கலைஞர்களுக்கு வாய்ப்பளிக்கின்ற விதத்தில் கிராமிய கலை நிகழ்ச்சியோடு எழுச்சியோடு இந்த விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஆங்காங்கே இருக்கின்ற தாய்மார்கள் உடனடியாக தங்கள் பொங்கல் பொருட்களை பெற்று பொங்கலிடும் பணியினை துவங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த இனிய நிகழ்வில் ராதாபுரம் ஊராட்சி மன்ற தலைவர் பொன் மீனாட்சி அரவிந்தன் அவர்களை வரவேற்புரையாற்றுமாறு மாவட்ட பஞ்சாயத்து அவர்களையும் வரவேற்கிறேன். மாவட்ட கவுன்சிலர் அவர்களையும் வரவேற்கிறேன். கவுன்சிலர் அவர்களையும் வரவேற்கிறேன். வருகின்றதும் அனைவரையும் வரவேற்கிறேன். அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ராதாபுரம் ஒன்றிய குழு உறுப்பினர் பரிமளம் அவர்களை வாழ்த்துறை வழங்குமாறு கோருகிறேன். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். சமூக நாயகர் கலைஞர் நல்லாசியுடன் நமது தமிழக முதல்வர் மாண்புமிகு முதலமைச்சர் பாசமிகு தலைவர் அவருடைய நல்லாசியுடன் இந்த சமூக பொங்கல் விழா சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதனை தலைமையேற்று சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் மாண்புமிகு சட்ட சபாநாயகர் அப்பானசி அவர்களையும் மாவட்ட பஞ்சாயத்து தலைவர் அவர்களையும் மேற்கொண்டு செயலர் அவர்களையும் ராதாபுரம் செயலர் கோவிந்தன் அவர்களையும் ராமலிங்கம் அவர்களையும் கவுன்சிலர் அவர்களையும் மறுபடியும் சொல்றேனே மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவருடைய ஆசையோடு இன்று நம்முடைய பொங்கல் விழா மிக சிறப்பாக நம் பகுதியில் நம்முடைய சபாநாயகர் அவர்களால் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இங்கு வருகை கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நம் கட்சி தொண்டர்களுக்கும் நம் பொதுமக்களுக்கும் முக்கியமாக நம்முடைய ராதாபுரம் பகுதியில் உள்ள அனைத்து கிராமத்தில் உள்ள மக்களுக்கும் இந்த நேரத்தில் நான் இந்த பொங்கல் தமிழர் திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு பொங்கல் சிறப்போடும் கடந்த 15 ஆண்டுகளாக நம்முடைய சபாநாயகர் அண்ணாச்சி அப்பாவு அவர்கள் தலைமையில் இந்த சமத்துவ பொங்கல் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த இனிய நாளில் திரளாக கலந்து கொண்டு பொங்கலிட்டு அந்த பொங்கல் எந்த அளவிற்கு பொங்கி வழிகின்றதோ அந்த அளவுக்கு உங்கள் எல்லாருடைய உள்ளங்களிலும் இந்த பொங்கல் பொங்கி மகிழ நான் பொங்கல் நல்வாழ்த்துக்களை பணிவோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்ற அனைவருக்கும் என்னுடைய இன்னும் பல ஆண்டுகள் நம்முடைய சபாநாயகர் அவருடைய தலைமையிலே நடைபெற நான் வாழ்த்துகிறேன். நேரத்தின் அருமை கருதி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த சமத்துவ பொங்கல் விழாவிற்கு வருகிறது சிறப்பு செய்து தலைமையேற்றிருக்கின்ற தமிழகத்துடைய சட்டப்பேரவை தலைவர் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அண்ணாச்சி அவர்களே, இந்த நிகழ்விலே கலந்திருக்கின்ற ராதாபுரம் மேற்கு ஒன்றிய செயலாளர் ஜோசப் பெல்சி அவர்களே, கிழக்கு ஒன்றிய செயலாளரும் மாவட்ட ஊராட்சியினுடைய தலைவருமான ஏசார் ஜெகதீஷ் அவர்களே, மாவட்ட கழகத்துடைய துணை செயலாளர் நம்பி அவர்களே, களக்காடு ஒன்றிய கழகத்துடைய செயலாளரும் களக்காடு நகராட்சியினுடைய துணைத் தலைவருமான PC ராஜன் அவர்களே, நம்முடைய சட்டப்பேரவை தலைவர் அவர்கள் இன்றைக்கு சட்டப்பேரவை தலைவராக இருக்கின்ற இந்த காலகட்டத்திலும் சரி, சட்டமன்ற உறுப்பினராக இருந்த பொழுதும் சரி, இல்லாத நேரத்திலும் சரி, நாம் சங்கடத்திலே இருந்தாலும் இந்த மகளிருக்காக மாநில முதல்வர் அவர்களை 4 மாதங்களுக்கு முன்பு சந்தித்த நேரத்தில் சொன்னார், நெல்லை மாவட்டத்தில் இருக்கின்ற கழகத் தோழர்கள் என்னுடைய அண்ணன் மீரானை போன்றவர்கள் நெல்லை மாவட்டத்திலே வறட்சி இருக்கிறது என்று சொன்னார்கள். யாரும் இந்த பேருந்து நிலையத்துக்குள்ள நடவடிக்கை கூடாது. உள்ளாட்சி பிரதிநிதிகள் கழக நிர்வாகிகள் அறக்கட்டளையின் சார்பாக அருமையான முறையிலே நடைபெற்று கொண்டிருக்கும் பொங்கல் சமத்துவ பொங்கல் விழாவிற்கு
தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் அண்ணாவில் இந்த ராதாபுரம் பகுதியிலே இந்த சிறப்பான பேருந்து நிலையம் அமைவதற்கு காரணமாக இடம் பொங்கல் திருநாள் என்று இந்த சமத்துவ பொங்கல் விழாவை ஆட்சி இருந்தாலும் இல்லாத காலத்திலும் கூட சிறப்பான முறையிலேயே தனது பணியை சிறப்பாக செய்து இதே இடத்தில் மீண்டும் ஒரு சிறப்பான வெண்கல சிலையும் அமைக்க ஏற்பாடு செய்து அல்லும் பகலும் அதை பற்றி தினமும் எங்களிடம் ஞாபகப்படுத்தி கொண்டிருக்கும். மென்மேலும் இந்த பேருந்து நிலையம் வளர்வதற்கும் இந்த சிலை இன்னும் மிக பிரம்மாண்டமாக அமைய அறுபாடுபட்டு கொண்டிருக்கும் அருமை அண்ணாச்சி அப்பா அவர்களே, நம்முடைய முதல்வர் அவர்களுடைய ஆசையோடு இன்றைய தினம் இங்கே ராதாபுரம் ஊராட்சியில் வைத்து சமத்துவ பொங்கல் விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த சமத்துவ பொங்கல் விழாவை வருடந்தோறும் நடத்தி தமிழகத்திலே சமத்துவம் திகழ்கிறது ராதாபுரத்தில் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மிக சிறப்பாக தொடர்ந்து 15 ஆண்டுகளாக நடத்தி இந்த காலையிலே ஆட்சியை தொடங்கி வைத்து இங்கே அமர்ந்திருக்கின்ற இந்த ராதாபுரம் மட்டுமல்ல, தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியாவை போற்றக்கூடிய அளவிற்கு தன்னுடைய செயல்களாலும் தன்னுடைய பேச்சாலும் தன்னுடைய செயல் திருநாள் அத்தனை தமிழ் மக்களையும் அன்பாக அழைக்கக்கூடிய அளவிற்கு இன்னைக்கு பெயர் பெற்று தளபதி அவருடைய வலதுகரமாக தளபதி அவருடைய கடைக்கண் பார்வைப்பட்டு இன்றைய தினம் இங்கே நம்மை எல்லாம் வழிநடத்திக் கொண்டிருக்கின்ற அன்பு அண்ணாச்சி மாண்புமிகு இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்காக அண்ணாச்சி அவர்கள் கேட்டுக் கொண்டிருக்கிறாங்க. இந்த நிகழ்ச்சியுடைய தலைவராக இந்த விழா குழுவினுடைய தலைவராக பொறுப்பேற்று இங்கே அனைத்து தலைமை கழக நிர்வாகிகள், மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்கள், செயற்குழு உறுப்பினர்கள் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த அத்தனை பேர்களுக்கும் அறிக்கை சொல்ல வேண்டும். அந்த அளவிற்கு மிக சிறப்பாக செயல்படுத்தக்கூடிய ஆண்டு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்திற்கு வந்த பொழுது அவருடைய உயிருக்கு குறிவைத்து ஒளி வீசிய இடம் இந்த ராதாபுரம். அந்த ராதாபுரத்தில் இன்னைக்கு முத்தமிழறிஞர் கலைஞரை பெற்று தந்த முத்துவேலர் அஞ்சிகத்தம்மாளுக்கு சிலை வைத்து வழிபடுகின்ற ஒரு நிலையை பெற்றிருக்கிறோம் என்றால் அது மிகப்பெரிய பெருமை. அதை பெற்று தந்த நம்முடைய சட்டப்பேரவைத் தலைவர்களுக்கு இந்த நேரத்திலே வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சி எழுச்சியோடு நடைபெறுவதற்கு எங்களுக்கு உறுதுணையாக இருப்பவரும் இந்த ராதாபுரம் சட்டமன்ற தொகுதி மட்டுமல்ல, தமிழ்நாடு முழுவதும் நாங்கள் நெஞ்சை நிமிர்த்தி அடைவதற்கு எங்களுக்கு பாதுகாப்பு அரணாக இருக்கின்ற மாண்புமிகு சட்டப்பேரவைத் தலைவர்கள் உங்களுக்கு விழா பேருரையாற்றி நலத்திட்டங்களை வழங்குவார்கள். தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களுடைய நல்ல ஆட்சியில் தைத்திங்கள் பொங்கல் விழா நிகழ்ச்சிக்கு வருகை தந்து ஏற்பாடு செய்து அற்புதமாக பேச வந்திருக்கின்ற நம்முடைய மாவட்ட ஊராட்சி தலைவர் எதை செய்தாலும் சிறப்பாக செய்கின்றவர். அவரிடம் ஒன்றை சொல்லிவிட்டு நாம் பாட்டுக்கு சென்று விடலாம். சிறப்பான ஏற்பாடை எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரிதான், ஒன்றியத்தில் நடக்கின்ற எந்த நிகழ்ச்சியும் மிக சிறப்பான ஒரு மாநாடு போன்றே நடத்துவார். அவ்வாறு எங்களோடு இருந்து எப்போதும் சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிற அருமை தம்பி PSR ஜெகதீஷ் அவர்களே, ராதாபுரம் மேற்கொண்டிய செயலாளரும் எந்த பணியை கொடுத்தாலும் எங்களோடு இருந்து சிறப்பாக தேர்தல் முதல் இன்று வரை எப்போதும் எங்களோடு இருந்து கழகத்திற்காக சிறப்பாக பணியாற்றின அருமை தம்பி ஜோசப் பெல்சி அவர்களே, திராவிட முன்னேற்ற கழக மாவட்டத்தினுடைய துணை செயலாளர் வள்ளியூர் பேரூராட்சி மன்றத்தை சிறப்பாக நடத்தி வருகின்ற அருமை தம்பி நம்பி அவர்களே, நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாநில செயற்குழு உறுப்பினரும் மறைந்த தலைவர் கலைஞர் ஏர்வாடிக்கு வந்தால் தங்குகின்ற இல்லம் தம்பி சித்திக் அவர்களுடைய இல்லம். அந்த அளவிற்கு இயக்கத்திற்காக
நீண்ட நெடுங்காலமாக இயக்கத்தில் இருந்து சிறப்பாக பணியாற்றுகின்ற தம்பி சித்திக் அவர்களே, நம்முடைய களக்காடு ஒன்றிய செயலாளரும் நகரமன்றத்துடைய துணைத் தலைவரும் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து கொண்டிருக்கின்ற அருமை தம்பி நம்முடைய ராஜன், களக்காடு ராஜன் அவர்களே, மாவட்ட ஊராட்சி உறுப்பினரும் சிறப்பாக இந்த பகுதியில் பணியாற்றி கொண்டிருக்கின்ற அன்பிற்குரிய சகோதரி கூடங்குளம் ரூபா அவர்களே, ஒன்றிய குழு உறுப்பினர் நம்முடைய இந்த மண்ணின் மைந்த அன்பிற்குரிய சகோதரி சிறப்பாக பணியாற்றுகின்ற சகோதரி பரிமளா அவர்களே, ஒன்றிய குழு உறுப்பினர்கள் வருகை தந்திருக்கின்ற தம்பி இடிநகரை பவுலின் அவர்களே, கூத்தமொழி ராஜா அவர்களே, மிட்டாதார்குளம் கணேசன் அவர்களே, சமூகரங்கபுரம் இசைக்கு பாபு அவர்களே, காவல் கிணறு தம்பி கோவிஷன் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பாக ஏற்பாடு செய்து நம்ம எல்லாம் அழைத்து பெருமை சேர்த்திருக்கின்ற இந்த ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவி, இந்த பேருந்து நிலையமானது நான் ஒரு 6 மாதத்துக்கு முன்னால் வந்தபோது நம்முடைய பொன் மீனாட்சி அவர்களுடையும் அவருடைய கணவர் அரவிந்த் அவர்களும் பார்த்தபோது ரொம்ப மோசமா இருக்க, ஆடு மாடெல்லாம் தங்கி இருக்க, எப்படி இருக்கு, இது என்ன கவனிக்கலையா அப்படின்னு தகவல் வந்தது. மிகச்சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள் என்று புதிய கட்டிடம் போல் அதை வண்ணம் பூசி சிறப்பாக செய்து, அதுபோல் பயணிகள் அமர்வதற்கு இருக்கைகளை தெற்கு நோக்கி போட்டிருந்தார்கள். நான் அவரிடம் ஒரு யோசனையாக சொன்னேன், அத்தனை பணிகளையும் தம்பி அரவிந்த் செய்து கொடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அவருடைய கவனத்திற்கு சென்றாலே போதும் அந்த பணி முடிவடைகிறது. அந்த அளவிற்கு அரசு நிதி, பஞ்சாயத்து நிதி என்று பார்க்க வேண்டாம், தன்னுடைய சொந்த நிதியை கூட செலவு செய்து இந்த பேருந்து நிலையத்தை அற்புதமாக ஏற்பாடு செய்திருக்கின்ற மீனாட்சி அவர்களே, அரவிந்த் அவர்களே, வருகை தந்திருக்கின்ற தொழிலதிபர் தம்பி தினேஷ், இன்னும் திரளாக யாக்கபுரம் ஜெகன், டேவிட், நம்முடைய பெருமாள் பக்கத்தில் இருக்கிற நம்ம நடராஜன், நம்முடைய விஜய் உட்பட 10 லட்சம் ரூபாய் கொடுத்துதான் பஞ்சாயத்துக்கு இந்த அப்பாவை பெற்றுக் கொடுத்தேன். அன்றைய முதல்வர் கலைஞர், இன்றைய முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தபோது இந்த பேருந்து நிலையம் கட்டுவதற்கு 80 லட்சம் ரூபாய் நிதியை தந்த இன்றைய முதல்வருக்கு மீண்டும் ஒருமுறை உங்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு, தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினருடைய தொகுதி மேம்பாட்டு நிதியில் இது அற்புதமாக கட்டி இது முடித்து 2011 ஆட்சியை இழந்தோம். பேருந்து நிலையம் இருந்தது. அதன் பின்பு இந்த பேருந்து நிலையத்திற்குள் இவ்வளவு அழகாக பொங்கலிடுகிறோம். அதுவரை அவ்வாறு தான் பொங்கலிட்டு வந்தோம். ஆனால் அதன் பின்பு ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு இந்த ஊராட்சி மன்றத்தில் இவர்களுக்கும் 1000 கோடி ரூபாய் செலவில் தாமிரபரணி குடிநீர் திட்டத்தை தந்த அந்த பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஆங்காங்கே கருப்பு பைப்புகள், மிகப்பெரிய பைப்புகள் பதிக்கப்பட்ட பணி இருக்கின்றது. அது எல்லா வீடுகளுக்கும் குடிநீருக்காக தான் வருகின்றது. ஆகவே இப்படி நல்ல திட்டங்களை தந்த முதல்வர், தாமிரபரணி கர்மேனியாறு திட்டத்தை தந்த முதல்வர், ஆகவே ஏழைகளை பற்றி சிந்திக்கின்ற இந்த அரசு, ஒன்றியத்தில் இருக்கின்ற அரசு யாரை சிந்திக்கின்றார்கள் என்று மனுஷன மதிக்காத வரலாற்று திருத்தி எழுதும் தலைவர், வரலாற்று திருத்தி எழுதும் தலைவர், வரலாற்று திருத்தி எழுதும் தலைவர், வரலாற்று திருத்தி எழுதும் தலைவர். நாடே கிடுகிடுக்க நல்லதுதான் பிடிச்சு, நாடும் பறையடிக்க நல்ல காலம் பிடிச்சு, குங்குமம் சந்தனமும் நாடு இல்ல தமிழ்நாடு, நீ தந்து கட்டி போறது வெளிநாடு, என்ன வாழ வைக்கும் தமிழ்நாடு, நீ வேலை செய்ய
தமிழ்நாடு. மன்னாதி மன்னரெல்லாம் மண்ணை நம்பி நின்னாங்க, மானத்தோட வீரங்காக்க சண்டை செய்ய சொன்னாங்க. பிறந்த ஊரை மறந்து நீயும் பழப்ப பார்க்க போனியே, புழுதி காட்ட மலடியாக்கி நரக வாழ்வு வாழ்ந்தியே. நலத்தனி மகிழ்ச்சா வசந்திடலாம், இருக்கிற வரையில் சிரிச்சிடலாம். அறுபட முருகன துணை இருப்பால், அறுத்திடமொழி என வளர்ந்திருப்பார். பரம்பரம் இந்த தமிழ வரலாற்று திருத்தி எழுதும் தலைவர். பரம்பரம் இந்த தமிழ வரலாற்று திருத்தி எழுதும் தலைவர். பரம்பரம் இந்த தமிழ வரலாற்று திருத்தி எழுதும் தலைவர். பரம்பரம் இந்த தமிழ வரலாற்று திருத்தி எழுதும் தலைவர்.
பொங்கல் விழா, சரித்திரம் உரைக்கும் சமத்துவ பொங்கல் விழா.
திராவிடத்தின் பொங்கல், சரித்திரம் படைக்கும் பொங்கல், நம் திராவிடத்தின் பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல்.